மேஜர் லீக் கிரிக்கெட் 2024 செகண்ட் மேட்ச் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் கடையில் ஜூலை 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் டீம்ஸு கொடுக்கறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைவான லாபம் அப்படின்றதுனால ரியல் 11 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு 25% வரைக்கும் ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. இது சூப்பரான ஒரு விஷயம். இந்த ரிவார்டை பெறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெக்சாஸில் தான் அந்த மேட்ச்சு. டெக்சாஸ் தலாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஜூலை 6 AM நம்மளோட டைம்னா கூட அவங்க டைமுக்கு ஜூலை 5 7:30 PM மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைம் தான். அண்டு நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. ஆனால் அங்கே பேட் ஃபஸ்ட்டுக்கு தான் நிறைய வெற்றிகள் இருந்திருக்கு. 12 மேட்சில் 8 பேட் ஃபஸ்ட்டு 4 சேசிங் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த வகையில் பேட் ஃபஸ்ட்டு எதுவும் பண்ண யோசிப்பாங்களா? முதல் போட்டி கொஞ்சம் ஹார்ட்னஸ்ஸு, இனிஷியலாக ஸ்விங்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. 167 ஆவரேஜுங்கும் போது நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு வச்சுக்கலாம். 150க்கு பிலோவாக 3 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கூட இங்கே கண்டிப்பாக மீடியம் ஸ்கோர் 7 டைம்ஸ் வந்திருக்கு. 190 எபோவாகவே 2 டைம்ஸ் வந்திருக்கு. சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் 215க்கு 5 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு நைட் ரைடர்ஸ் 50க்கு போன சீசனில் ஆல் அவுட் ஆனாங்க. இது லோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு அண்ட் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. டெக்சாஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. நைட் ரைடர்ஸு நல்ல ஒரு சாம்பியன் சைடு, ரீசெண்டாக IPL ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஸில் அவங்க ஒரு காம்பினேஷன் பெட்டர் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். அண்டு டெக்சாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோய்னிஸ் மாதிரி பிளேயரை இன்க்ளூட் பண்ணது ஒரு பலமாக பார்க்கப்படுது. இந்த சீசனில் பெட்டர் அவுட்புட் அவங்கள்ட்டேருந்து வரலாம். 2 டீமை பார்க்கும்போது கண்டிப்பாக டெக்சாஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. இருந்தால் கூட சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷனாக இந்த 11 இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பட் கண்டிப்பாக மாற்றம் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மிச்சல், சான்னர் மாதிரி ஆட்களை வெளியில் வச்சுருக்கேன். அண்ட் ரீசெண்டாக இவங்க விளையாண்டுருக்காங்க. எந்த பேஸில் ஓகே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து சான்னர் டெஃபினட்டாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மிச்சல் அந்தளவுக்கு டச்சில் இல்லாதனால அவரை வெளியில் வைக்கிறது ஓகேன்னு சொல்கிற மாதிரி தோணுது. குறிப்பாக டீம் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 6 ஓவர்சீஸ் 5 லோக்கல் பிளேயர் அப்படின்னு இருந்தாகணும். 6 ஓவர்சீஸில் ஃபாஃபு கேப்டன், அதனால் அவர் இருந்தாகணும். கான்வே விக்கெட் கீப்பர், அதனால் அவரும் இருந்தாகணும். எடன் மார்க்ராம் சில லெஃப்ட் ஹேண்டர் குறிப்பாக நைட் ரைடர்ஸுக்கு எகென்ஸ்டாக நைட் ரைடர்ஸில் இருக்கிறதுனால மார்க்ராமோட போலிங் தேவைப்படுங்கிற ஆங்கிளில் அவர் வச்சுக்கலாம். ஸ்டோய்னி சூப்பரான ஆல்ரவுண்டர், கேம் சேஞ்சராக இருக்க முடியும். அந்த பேஸில் அவர் வச்சுப்பாங்க. பிராவோ நல்ல போலிங் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். அண்ட் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார். ஒரு வேளை பிராவோக்கு பதிலாக நவீன் எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். பட் பிராவோ பேட்டிங் பேஸில் ஒரு நல்ல எட்ஜில் இருக்கார். அந்த பேஸில் யோசிக்கும்போது பிராவோ தான் இருப்பார். கோட்சியோட எக்ஸ்ட்ரா பேஸு ஒரு இடத்துல கோட்சியா நவீன் உல் ஹக்கான்னு யோசிச்சு நவீன் உள்ளே கொண்டு வரலான்னு யோசிச்சா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ், ஒரு வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி எண்டில் கொண்டு போகலான்ற யோசனையில் கோட்சி அண்டு பிராவோ எண்ட் ஓவர்ஸில் வீச வாய்ப்பு. அதனால் நவீனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி 6 ஓவர்சீஸ் இருக்காங்க, எடுப்பாங்க அப்படின்ற இடத்துல தான் மிச்சல் அண்ட் சான்னருக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இப்போ சான்னர் எடுத்துக்கலாமே, அவரை ஏன் வெளியில் வைக்கணும் அப்படின்னா ராஜ் நன்னன் ரீசெண்டாக நல்ல போலிங் அண்ட் பேட்டிங் கொடுத்துட்ருக்காரு. டீசெண்டான ஃபினிஷராக டொமஸ்டிக்கில் இருக்கார். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலிங்கில் கலக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த பேஸில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். அண்டு கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு லோக்கல் டேலண்ட்டை உள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு கூடவே மோஷினோட லெக் பிரேக் நல்லா இருக்குது. அதனால் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை எடுக்க வேணாங்கிற தாட்டில் சான்னரை வெளியில் வைக்கலாம். பட் சான்னர் போன சீசனில் ப்ரொமோட்டெல்லாம் ஆனார், நல்லாவும் விளையாண்டார். இந்த மாதிரி பேஸில் அவருக்கான வாய்ப்பு இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோஷின் நல்ல லெக் பிரேக் கூகுளி வெரைட்டி வச்சுருக்காரு. ஸ்டீவன்சன் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. அண்ட் ஆப்ஷன் பேஸில் போலிங் நிறைய இருக்காங்க. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டை இன்க்ளூட் பண்ண பார்ப்பாங்களே. சேவேஜ் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். கோச்சி வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால பாசிபிளாக இந்த யூனிட் இருக்க வாய்ப்புன்னு யோசிக்கிறேன். பட் ஆன் டைமில்
சில மாற்றங்கள் இருந்தால் அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். பதிரானா இல்லையா, நூர் அகமது இல்லையா அப்படின்னா அவங்களாம் ப்ராக்டிஸ் பேஸில் பார்க்கல. ஹார்டி உள்ளே வராரு, அவருக்கான வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும். ஹார்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஆல்ரவுண்டர். நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் டீமுக்கு ரீசெண்டாக விளையாண்டார் அண்டு நல்லாவே விளையாடுவார். ஸ்காச்சஸுக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, பெத் ஸ்காச்சஸ்க்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் கேரி விக்கெட் கீப்பரா இல்லை ஆதித்யா கணேஷ் விக்கெட் கீப்பரா? ஆதித்யா கணேஷ்னோன்னு எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், டிஎன்பிஎல்ல விளையாடக்கூடிய விளையாண்ட பிளேயர் இப்போ டிஎன்பிஎல் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல எம்எல்சி மாதிரி இடத்துல வந்து விளையாடுறாருங்கும் போது அவரோட வளர்ச்சி சூப்பர்னு சொல்லணும். டிஎன்பிஎல்ல சூப்பராக விளையாண்டார், அது முக்கியமாக பார்த்தோம். அண்ட் இங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அண்ட் பாசிபிளாக அவர்கிட்ட க்ளோவர் கொடுப்பாங்க. ஒரு யூஎஸ்ஏ ரெஜிஸ்டர்டு பிளேயர், என்னதான் தமிழ்நாடு பிளேயர் அப்படின்னா கூட யூஎஸ்ஏக்கு விளையாடுற பிளேயர் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்காரு. விக்கெட் கீப்பர் அவர் இருப்பார். கேரிக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக பார்க்குறேன். ஜேசன் ராய் ஓப்பனர், கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். இன்னொரு பக்கம் சுனில் நரேன் போன சீசனில் லேட்டாக தான் இறக்குனாங்க. ஆனால் ஐபிஎல்லில் இப்போ இருக்கிற ஃபார்ம் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக அந்த எட்ஜை பவர் பிளேயில் எடுத்துக்க பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணுவார். சகிப் அல் ஹாசன் கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக எடுப்பாங்க. மில்லரோட ஃபினிஷிங் ஸ்கில் சூப்பராக இருந்து பார்த்துருக்கோம். ரசல் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். பவுலிங் பேட்டிங் அவரை வச்சுப்பாங்க. ஸ்பென்சரோட எக்ஸ்ட்ரா பேஸு. ஸோ இந்த இடத்துல ஜோசோ லிட்டில் யோசிக்கலாம். பட் ஜாம்பா சலாம் கில் அதிகமாக பார்க்கலாம். சலாம் கில் மோஸ்ட்லி இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த குரூப்பில் பார்க்குறோம். அண்ட் ஜாம்பா அந்த அளவுக்கு பார்க்கல ட்விட்டரில் அவங்களோட பேஜ்லலாம் அவ்வளோவா. ஸோ அதனால் ஜாம்பா வந்தால் கண்டிப்பாக ஜாம்பாவுக்கான வாய்ப்பு உள்ளே இருக்கும். அப்போ யாரையாவது வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். லோக்கல் டேலண்ட்ஸ்னு பார்க்கும்போது உமங் சந்த் நமக்கு தெரியும், இந்தியாவை சேர்ந்த பிளேயர், அண்டர்-19 கப்பெல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து வெளியில் பெஸ்ட்டாக பண்ணலை. ஐபிஎல்லாம் விளையாண்டார், ஐபிஎல்லே அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலை. யூஎஸ்ஏயில் போய் செட்டில் ஆகிட்டார். இங்கே ஆதித்யா கணேஷ் இன்னொரு பக்கம். நிதிஷ் ரோனிக்குமார் நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏக்காக விளையாண்ட பிளேயர், நல்ல டேலண்ட்டு. ஸ்கால்விக்கோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும், நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவராலையும் கொடுக்க முடியும். அலிகான் தெரியும், இவருமே யூஎஸ்ஏக்காக விளையாடுறவர். ஸோ இந்த பேஸில் பாசிபிளாக இந்த 5+6 காம்பினேஷனில் போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. சைஃப் பாதர் ஓரளவுக்கு எதிர்பார்க்குற ஒரு டீசன்ட் பேட்டர் அண்ட் டீசன்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் பிஸ்னாய் நமக்கு தெரிஞ்ச ஒரு நேமாக இருக்கே, சைத்தன்யா பிஸ்னாய். சிஎஸ்கேல பார்த்த மாதிரி இருக்கானா? ஆமாம், சிஎஸ்கேக்கு இருந்திருக்கார், பெஞ்சில் தான் இருந்தார். அவர் 11ல் இல்லாமல் இருந்திருக்காரு. அதை பார்த்துக்கோங்க, அவருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். கோன்ட்ரை டீசெண்டான ஒரு பவுலர், நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அவருக்கான வாய்ப்பு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்குலாம் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். பாசிபிளாக ஸ்கால்விக்கு பதிலாக கூட கோன்ட்ரையை யோசிக்கலாம். லிட்டிலுக்கான வாய்ப்பு இருக்குமா? இனிஷியல் ஸ்விங் பேஸில் ஒரு பவுலர் தேவை, பேக் ஹேண்டில் ரசல் மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து லிட்டில் சைடு போகலாம். பட் ரீசெண்டாக லிட்டிலும் இனிஷியல் பால் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸ்பென்சர் ஜான்சனோட எக்ஸ்ட்ரா பேஸ், நியூ பால் ஸ்விங் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. அதனால் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு போவாங்கன்னு தான் தோணுது. பார்த்துக்கலாம் அது ஆன் டைமில். மேட்ச் ஃப்ளோ, பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கும். பிராவோ ப்ரொமோஷன் இருக்கலாம், ஸ்டோயினிஸ்க்கு அப்புறம் பிராவோ. ஏன்னா நன்னன் இந்த மாதிரி இடத்துல பிக் ஸ்டேஜில் எப்படி விளையாடுவார்னு தெரில. நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. பிக் ஸ்டேஜில் பார்க்கணும். அண்டு பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன். சொல்லப்போனால் மிலின் குமாரும் பவுல் பண்ணுவார், கான்வே, டூப்ளிசிஸ் இவங்க 2 பேரும் தான் பவுல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல பிராவோ, கோச்சி, மோஷின் இவங்க வந்து முழுமையாக வீசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. இதில் பவுலிங் ஆப்ஷனில் பாசிபிளாக இங்கே சேவேஜோட பவுலிங் அவ்வளோ எதிர்பார்க்க தேவையில்லை, பார்க்கலாம். அதனால் இந்த 4 மெம்பர்ஸை விடுத்துட்டு 7 மெம்பர்ஸ் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸ்லாக் ஓவரில் பிராவோ அண்ட் கோச்சியை எதிர்பார்க்குறோம். இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுனில் நரைன், சக்கீப்பு, ரசல், ஸ்கால்விக்கு, அலிகான் அண்டு ஜான்சன் இவங்களோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். அண்டு நிதிஷ்குமார் பவுலிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன். அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது நரைன், சகிப் அல் ஹாசன், அலிகான், ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங், பாசிபிளாக ரசலும் முழுமையாக வச்சுருவாரு. ஸ்கால்விக்கோட ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸ்லாகில் அலிகான் அண்ட் ரசலில் எதிர்பார்க்குறோம். ஸ்பென்சர் எண்டில் வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள, பட் மோஸ்ட்லி ஏர்லி ஓவர்ஸை எடுத்துப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன்.
பிக் பேஸில் பார்க்கும்போது ரசல் ஹை பிக்கில் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸாக அவரோட வேல்யூ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதில் யோசிக்கிற இடத்துல ராஜ் நன்னன் ஏற்கனவே குவாலிட்டி பற்றி சொல்லிட்டேன். அவர் எந்த அளவுக்கு ஹிட்டிங் அண்ட் எந்த அளவுக்கு நல்ல பவுலர் அப்படிங்கிற மாதிரி அவரை பர்சன்டேஜாக பிலோ 1% தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் மோஷின் இவருமே சூப்பர் பவுலிங். போன சீசனோட நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேஸில் பிராவோவை கம்மியாக எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய ஓவர்சீஸ் சைடு போகிறாங்க. பிராவோ இன்றைக்கி இருக்காரா அது அன் டைமில் பார்த்துங்க. பட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குவாலிட்டி கொடுக்க முடியும். அண்ட் கோச்சியோட எக்ஸ்ட்ரா பேஸ். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பிலோ 30% பிக் ஆகிருக்கார். ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே சேஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோய்னிஸு, ரசல், நரைன் இவங்க சேஃபாக யோசிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் டெஃபினட் சேஃப், அதில் டவுட்டே இல்லை. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மார்க் ராமன் இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிற நைட் ரைடர்ஸுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ண வாய்ப்பு. ஸோ அந்த பேஸில் மார்க் ராமன் கன்சிடர் பண்ணணும். சகிப் அல் ஹாசன் டீசென்ட் ஆல்ரவுண்டர், கொஞ்சம் டஃப்பான இடத்துல தான் இருக்கார். ரீசெண்டாக பவுலிங் பேஸில் அவ்வளோவா விக்கெட் உள்ள, பேட்டிங் பேஸ்லையும் பெஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் டஃப் தான் இருந்தால் கூட ஆல்ரவுண்டர் பேஸில் யோசிக்கலாம். பிராவோ இந்த மாதிரி கண்டிஷனில் டெஃபினட்டாக எண்டோஸில் அந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸை கொஞ்சம் பார்த்துங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பவுண்டரிஸ் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல பிராவோட அந்த பவுலிங் பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு. அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள். கேப்டன் நரைன், வைஸ் கேப்டன் எய்டன் மார்க் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் இல்லை நிறையவே ரிஸ்க். ஏன்னா ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் டோட்டலாக டவுன் தான் சொல்லணும். அண்டு வேர்ல்ட் கப்பை இழந்து வந்திருக்காரு. அதுலேருந்து மீண்டு வரதே அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்தளவுக்கு கிரேட் ஃபார்ம்லேயும் இல்லை வேர்ல்ட் கப்பில். ஸோ அதை பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் பவுல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸு நைட் ரைடர் சைடு இருக்கிறதுனால அவரோட பவுலிங் பெட்டராக இருக்குன்னு தோணுது. நிறைய ட்ரை பண்ணலாம். கேப்டனாக அவரோட பவுலிங் கண்டிப்பாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. நான் ஓப்பன் பண்ணுவார், குயிக்காக ஒரு ஸ்கோரை பண்ணிட்டு போவார். ரீசன்ட் ஃபார்ம் அந்த குயிக் ஸ்கோரில் பெட்டராக வந்திருக்கு. அண்ட் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி ரசலை கூட வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சகிப் அல் ஹாசன் ரொம்ப ரிஸ்க்கு. அவருக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லாத ஃபீல் இருக்குது. இருந்தால் கூட ஒரு டபுள் ஆப்ஷனில் இருக்கனால எடுத்துக்கலாம். ஸ்டோய்னி சைடு போகிறதுனா போகலாம். அவருமே எண்டில் பிராவோ கைண்ட் ஆஃப் பவுலிங் கொடுக்க முடியும். அவர் எண்டில் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ரசல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 30-40 ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் அதிகமாக வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அந்த இடத்துல கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணது கொஞ்சம் ரிஸ்க்காக கூட போய் முடியலாம். ஸோ அதனால் நரைன் அண்ட் மார்க் ராம் டாப் ஆர்டரில் இருக்கிற பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு நம்பிக்கையில் இப்படி ஒரு முயற்சி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.